இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 136 அதிகாரம் 7 இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. நல்ல கர்த்தர் நம்மோடு பேசுகிற இந்த வசனம் ஒரு அருமையான வசனம் பாருங்க. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பு உண்டு. கிருபை, அவருடைய கிருபையுள்ளவர், கிருபை மிகுந்தவர், கிருபையின் தேவன் அவர். கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரு. அவரிடத்துல, அந்த கிருபையுள்ள தேவனிடத்துல திரளான மீட்பும் இருக்கான். மீட்புனா என்னது? விடுதலை. அது திரளான மீட்பு, எல்லாவற்றிலும் விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, சத்துருடைய போராட்டங்களிலிருந்து விடுதலை, பிசாசின் கிரியைகளிலிருந்து விடுதலை. என்னென்ன காரியத்தில் நமக்கு விடுதலை வேணுமோ எல்லாவற்றிலும் அவர் விடுதலை கொடுக்கிற தேவன். அதான் திரளான மீட்பு உண்டு. அவருடைய கிருபையும் திரளான மீட்பு தான் நம்மை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. அதனால இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருங்க. இஸ்ரவேல்னா யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலர். நாமும் தான் அதில் சேர்றோம். அதுக்கு முந்தின வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. நான் ஜாமக்காரரை போல் நான் காத்திருக்கிறேன். இந்த நைட் ஷிஃப்ட்டு பார்க்குறவங்க, வாட்ச்மேன் வேலை பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே 2 மணிக்கு மேலே ரொம்ப கண்ணை அப்படி தூக்கம் வருமா. எப்போ விடியும் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அது 2 மணிக்கு மேலே ஒரு வெளிச்சம் வருமா கிழக்கு பகுதியிலேருந்து. ஆனால் இப்போ விடிஞ்சிரும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க. ஆனால் அதுக்கு பிறகு பாருங்கள், 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு தான் விடியும். ஆனால் விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரர், இந்த எப்போ விடியும் அப்படின்னு, எப்படா விடியும், இந்த வேலையை டியூட்டியை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். ஏன்னா அவ்வளோ டயர்டாயிரும் அந்த நைட்டில் முழிக்கிறது. அதை எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக நாத்துமா ஆண்டவருக்கு. அது எதுக்காக? அவரை நம்பி இருக்கவங்களுக்கு தான் அந்த கிருபை கிடைக்கும், அந்த திரளான மீட்பு கிடைக்கும். இவங்க அந்த நம்பி இருந்ததுனால தான் ஆண்டவர் அவங்களை மீட்டு கொண்டார். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. நம்பாமலும் இருந்த ஜனங்களும் இருந்தாங்க. ஆனால் நம்பின ஜனங்களுக்காக, நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். இந்த வார்த்தையின்படி நம்பின ஜனங்களுக்காகவே அவர் விடுதலை கொடுத்தார், அந்த மீட்பை உண்டு பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். உலகத்தில் எத்தனையோ மக்கள் நம்பாமல் இருக்கிறாங்க. ஆனால் நம்புகிறவங்களால அவங்களுக்கும் ஆசீர்வாதங்கள் கிடச்சிக்கிட்டு இருக்கு. நல்லார் ஒருவருக்கு பெய்யும் மழை பொல்லாருக்கும் உண்டு அப்படிம்பாங்க. உலகத்தில் பெய்கிற மழை நல்லாருக்கும் பொல்லாருக்கும் எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் பெய்யும். பொல்லாதவங்களுக்கு கிடையாது, நல்லவங்களுக்கு தான் உண்டுன்னு கர்த்தர் பிரித்து பார்க்க மாட்டார். அதனால் இதே போல் ஆண்டவன் செய்கிறன்னா அனுக்கிரகம் பண்ணுறாங்க. ஒருத்தர் கிருபை இருக்குது, திரளான மீட்பு இருக்குது. அதை வைத்து விடுவிப்பார். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருக்கணும் அதனால் அப்படின்னு சொல்கிறாரு. நாமும் கூட அவரை விசுவாசிப்போம்.